முகம் கரோதி வாச்சாலம் புங்கம் லங்கயதேகிரம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். நாமசிரேஷ்டம் அனுமப்பி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபுரம் மாதுரிம் கோஷ்டவத்திம் ராதாகுண்டம் கிரிவரம் அகோ ராதிகா மாதவாசம் பிராப்தோயஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். வசுதேவருக்கு நாரதரின் போதனைகள். இது வசுதேவர் கிட்ட நாரதர் பேசிட்டு தான் இருக்கிறார். அவர் நவ யோகேந்திரர்களும் நிமி சக்கரவர்த்தியும் பேசுறத இங்க சொல்றார். இப்ப இந்த நிமி மகாராஜர் கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த அத்தியாயத்துல, இந்த 5வது அத்தியாயத்துல 2 ரிஷிகள் வராங்க. ஒருத்தர் சமச ரிஷி, இன்னொருத்தர் கரபாஜன ரிஷி. 2 பேரும் அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க. அவர் கேட்ட ஒரு கேள்வி ரெண்டு நிமி சக்கரவர்த்தி 2 கேள்வி கேட்கிறார் இந்த அத்தியாயத்துல. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, பக்தியே செய்யலன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் பக்தி தொண்டை எடுத்துக்கலன்னா அவங்களது என்ன ஆகும்? இது எல்லாருக்குமே நமக்கு தோணும்ல. நாமவே இவ்வளவு கஷ்டப்படுறோம், பக்தியே இல்லாதவங்க நல்லதானே இருக்கிறாங்க, என்ன ஆகும் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வியை அவர் கேட்கிறார். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறார். பகவானுடைய ஒவ்வொரு யுகத்துக்கும் அவதாரம் இருக்கு இல்லையா? அந்த அவதாரங்கள் வெவ்வேறு சமய கோட்பாடுகளை, மார்க்கங்களை காட்டுற மாதிரி இருக்கே, அதை பத்திலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப இவர் பேச ஆரம்பிக்கிறார். முதல் ரிஷி, சமஷ ரிஷி பேச ஆரம்பிக்கிறார். இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். தங்களை கேள்விய முதல் ஸ்லோகம், கேள்வியை திரும்பியும் ஒரு முறை பார்த்துடலாம். நிமி சக்கரவர்த்தி கேட்கிறார், நீங்கள் அனைவரும் ஆத்ம ஞானத்தில் பரிபூர்ணமானவர்கள், எனவே புருஷோத்தமராகிய ஸ்ரீ ஹரியை வழிபடாதவர்களும் தங்களுடைய பௌதீக ஆசைகளை தனித்து கொள்ள முடியாதவர்களும் தங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாதவர்களுமான இவர்களுடைய கதி என்னவாக இருக்கும்? இப்போ தேவர்கள் பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்க. பகவத் பக்தர்கள் வழியில் தேவர்கள் பல இடைஞ்சல்களை ஏற்படுத்திய போதிலும் ஏற்படுத்துவாங்க. பரமபுருஷரின் கருணையினால் பக்தர்கள் அத்தகைய தடங்கல்களை கடந்து பரமகதி அடைவார்கள். எப்போ ஒரு பக்தன் பகவான சரணடைஞ்சிடறானோ, எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, சாதாரண நம்மளை போல ஒருத்தர் கூட சரணடைஞ்சிட்டா, தேவர்கள் தரும் இடைஞ்சல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எவ்வளோ வெரைட்டி இருக்கு. நாம அனுபவிக்கிற பௌதிக துன்பங்கள் அனைத்துமே தேவர்களால தான் தரப்படுது, தண்டனை மாதிரி இல்லையா? அது இல்லாம மிக உயர்ந்த பக்தர்கள் பிருந்தாவனத்துல கோவர்தன லீலையில இந்திரன் உலகத்தை அழிக்கக்கூடிய மேகங்களை அனுப்பி மழை பெய்ய வைக்கிறான். பிரம்மதேவன் குழந்தைகள் எல்லாம் திருடிட்டு ஓடுறாரு. இதுவும் தேவர்கள் கொடுக்கக்கூடிய இடைஞ்சல்கள் தான். அங்க அவர்கள் மிகப்பெரிய பக்தர்கள். நாம ஒப்பிட்டே சொல்ல முடியாத அளவுக்கு பக்தியில ரொம்பவே கீழே இருக்கிற பக்தர்கள். பக்தர்கள் எந்த நிலையில இருந்தாலும் பக்தி பாதை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள பகவான் காப்பாத்துறார். அது மட்டும் புரிஞ்சுக்கணும். எப்படி ஆனாலும் காப்பாத்துவார். அல்டிமேட்டா பக்தி பாதைக்கு ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்கள கொஞ்சம் தாமதம் ஆகலாம். ஏன்னா அவங்க தான் அந்த முயற்சி வேகமா எடுக்கிறது இல்லை. நம்ம கதையை தான் நான் பேசுறேன். முயற்சி தீவிரமா எடுக்காத வரைக்கும் தாமதம் ஆகும், ஆனா கண்டிப்பா போய் சேர்ந்துரும். திருப்பதியில 10,000 ரூபாய்க்கு கூட டிக்கெட் இருக்கு. இன்ஸ்டன்டா போய் பார்க்கலாம். நம்ம எதுக்குமே விலை. இப்போ பணம் தான் எல்லாத்தையுமா அப்படின்றதுக்கு இந்த 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 ஒப்பீடு உங்களுக்கு நான் பணத்தை வச்சு தரல. பகவான் அடையணும்னா நோவாம நோன்பு கும்பிட முடியாது. பகவான் அடையணும்னா நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுதானே ஆகணும். அதுக்காக ஒரு உதாரணமா சொல்றேன். 10,000 கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு விலை இல்லையா? பகவானை அவர் பாக்குறாங்க. சரி, 300 ரூபாய் கொடுத்து பாக்குறாங்க இல்லையா? அப்புறம் முன்னாடியே ஏதோ ஒரு அர்ச்சனா டிக்கெட் வச்சு புக் பண்ணி அது பாக்குறாங்க. தர்ம தரிசனத்துல இருக்கிறவங்க கூட பார்த்துதான் ஆவாங்க இல்லையா? இன்னைக்கு இல்ல நாளைக்கு, இல்ல ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அதுக்கு கூட அவங்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அங்க இருந்தீங்கனாலும் அங்க டாய்லெட் பாத்ரூம் வசதி இருக்கு,
சாப்பாட்டு வசதி இருக்கு, பட்னியா ஒன்றும் உங்களை வைக்க போறது இல்லை அவங்க. அந்த கூண்டுல போய் பார்க்குறோம் இல்லையா. இதை வந்து ஒரு உதாரணமா சொல்றேன். அப்போ ஏதாவது ஒரு விலை கொடுத்து பகவானை நான் அடையிறேன் அப்படின்னு ஒரு பக்தர் வழியில வந்துட்டாங்க, ஒரு பக்தி பாதையில எடுத்துட்டாங்கன்னா அவங்க போய் சேர்றது நிச்சயம். சரி, அப்போ இவர் சமசர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா வர்ணாசிரமத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். அவங்க எல்லாம் எப்படி வராங்க, எப்படிலாம் வந்து பக்தர்கள் அபக்தர்கள் ரெண்டுத்தை பத்தி பேசணும். இப்ப வர்ணாசிரம தர்மத்தை பத்தி இங்க பேசுறார். பிராமணர்கள் முதலான 4 சமூக பிரிவுகளும் பரமபுருஷருடைய விஸ்வரூபத்தின் முகம், கைகள், தொடைகள், பாதங்கள் ஆகியவற்றிலிருந்து இயற்கை குணங்களின் வெவ்வேறு சேர்க்கைகளின் மூலமாக பிறந்தனர். இவ்வாறாக 4 ஆன்மீக பிரிவுகளும் உற்பத்தி செய்யப்பட்டது. இப்ப இங்க வந்து விஸ்வரூப தரிசனத்தை சொல்றார். விஸ்வரூபம் என்பது ஒரு கற்பனை வடிவம் தான். யாரால பகவானை நேரடியாக பார்க்க முடியாதோ அவங்களுக்கெல்லாம் விஸ்வரூபம் பரிந்துரைக்கப்படுகிறது. அப்ப விஸ்வரூபத்தினுடைய முகம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமணர்கள், விஸ்வரூபத்தினுடைய கைகள் யாருன்னா சத்திரியர்கள், தொடைகள் யாருன்னு பாத்தீங்கன்னா வைஷ்யர்கள், கால்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சூத்திரர்கள். அப்ப 4 ஆசிரமம் இருக்கு. அந்த 4 ஆசிரமம் வந்து விஸ்வரூபத்தோட ஒப்பிடுறாங்க. அதுல பிரம்மச்சாரிகள் பகவானுடைய இதயமாகவும், கிரகஸ்தர்கள் இடுப்பு பகுதியாகவும், வானப்பிரஸ்தர்கள் மார்பாகவும், சன்னியாசிகள் முகமாகவும் ஒப்பிடப்படுறாங்க. இந்த 4 வர்ணங்களும் பகவானுடைய விஸ்வரூபத்துல இருந்து, முகத்துல இருந்தும், கைகள்ல இருந்தும், தொடைகள்ல இருந்தும், கால்கள்ல இருந்தும் தோன்றினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பகவானுடைய இந்த இடத்துல அவங்க பொருளுரையில வந்து சொல்றாரு, பகவானுக்கு வந்து 3 வகையான பல சக்திகள் இருக்கு. அந்த சக்திகளை வச்சுதான் வந்து பல சக்தியில மாயா சக்தி வச்சுதான் அந்த உலகத்தை படிக்கிறார். ஆனா அவருக்கு வந்து ஆன்மீக சக்தி இருக்கு. அது வந்து பௌதிகமானது கிடையாது. அவருக்கு வந்து பகவான் அப்படின்றதுக்கு வந்து இந்த அளவற்ற ஆன்மீக சக்தி இருக்கு. அந்த அளவற்ற ஆன்மீக சக்தி 3 வகைப்படும். அதுல ஒண்ணு வந்து எப்போதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஹலாதினி சக்தி, ஆனந்த சக்தின்னு சொல்றாங்க. எல்லையற்ற ஆனந்த சக்தி, அது அலாதினி சக்தி. அப்புறம் எல்லையற்ற சந்தினி சக்தி, அது வந்து நித்திய இருப்புடைய சக்தி, எப்போதும் நித்தியமா இருக்கிறது. அது நித்திய எக்ஸிஸ்டென்ஷியல் பொட்டன்சின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அது வந்து சந்தினி. எல்லாத்தையும் அறிஞ்ச சக்தி சம்வித், எல்லாமே தெரியும். பகவானுக்கு வந்து எல்லா ஆனந்தமும் இருக்கு, எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கிறார், எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர், எல்லாமே தெரியும். அந்த 3 விதமான சக்திகள் பகவானுக்கு இருக்கிறது. இப்போ அடுத்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 4 வர்ணங்களையும் 4 ஆசிரமங்களையும் சேர்ந்த உறுப்பினர்களில் யாரேனும் பரமபுருஷரை வழிபட தவறுவானாயின், அல்லது அவனது சொந்த சிருஷ்டிக்கு மூலமாக பரமபுருஷரை அவமதிப்பாயனாயின் அவன் தன் நிலையிலிருந்து இழிவடைந்து நரக வாழ்வில் விழுவான். இப்போ ஒருத்தர் வந்து பக்திக்கு வரல, 4 ஆசிரமத்துல வச்சது காரணம் எதுக்கு? 4 ஆசிரமம் எதுக்கு வருதுன்னா, ஒரு நிமிஷம், யாரெல்லாம் நேரடியா பக்தி தொண்டுக்கு வர முடியாதோ அவங்கள தர்ம அர்த்த காம மோட்சம்னு போடுறாங்க. அது வந்து கர்மகாண்டம் தான், வேதங்கள் பரிந்துரைக்கிறது. மெதுவா வா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து படிப்படியான முறை. இந்த வர்ணாசிரமம்ல 2 இருக்கு. கர்மகாண்ட வர்ணாசிரமம் இருக்கு, ஒண்ணு தெய்வி வர்ணாசிரமம். நம்ம பக்தியில வர்றது தெய்வி வர்ணாசிரமம். இது கர்மகாண்ட வர்ணாசிரமம் கொஞ்சம் ஸ்லோ தான். அதுல வந்து தர்மம், அர்த்தம், காமம், அப்புறம் தான் மோட்சம், அப்படி படிப்படியா மெதுவா வருது. அப்ப இந்த முறையில இருந்து யாராவது பகவானை ஏளனம் செஞ்சாங்களோ, இல்ல பகவானை வழிபடலைன்னா அவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி, எப்படி நரகத்துக்கு போவாங்க, எப்படி நரகத்துக்கு போவாங்க அது சொல்லுவாங்க. அப்ப ஒருத்தனுக்கு வந்து கட்டுப்பாடான சிஸ்டம், பகவான் வந்து மனுசமிதை வந்து மனிதர்களுக்கான சட்டதிட்டங்கள் கொடுத்துருக்கிறார். அதுதான் வர்ணாசிரமம். அதுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் விலகி போகும்போதே அவன் வந்து எப்படி இருப்பான்னா,
அவனுக்கு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை இருக்காது. கட்டுப்பாடான வாழ்க்கை இல்லைன்னா மிருகம் ஆயிடுவான். மிருகத்துக்கு கூட கட்டுப்பாடு இருக்கு. ஆனா இவன் மிருகத்தை விட கீழே போறான். மிருகம்னு உதாரணத்துக்கு சொல்றோம். மிருகம் கூட கட்டுப்பாடோட தான் வாழுது. ஏன்னா அதுக்கு தெரியாது நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறோம்னு தெரியாது. ஆனா அதுல போகும். அது அதை விட தாழ்ந்து இறங்கிடுவான் மனிதன் போது. ஏன்னா மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட 6வது அறிவை துஷ்பிரயோகம் பண்ணுவான். மிருகம் பண்ணாது. மிருகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பேங்க்ல சேர்த்து வச்சுக்காது. சேர்த்து வைக்கிறதுன்றது மிருகத்துக்கு கிடையவே கிடையாது. இருக்கு, ஓரளவுக்கு தான். நான் மனிதன் லெவல்ல இல்லை. மிருகங்கள் கூட சேர்த்து சேர்த்து வச்சுக்குது. அது வந்து பகவான் எந்த அளவுக்கு அறிவு கொடுத்தாரோ அதுதான். மிருகங்கள்லாம் கட்டுப்பாடான வாழ்க்கை தான் வாழுது. ஆனா அதுங்களுக்கு விதிமுறைகள் கிடையாது. அதுங்களுக்கு பாவ புண்ணியம் கிடையாது. ஆனா மனிதன் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட 6 அறிவை பயன்படுத்தி பகவான் அடையிறதை விட புலனின்பத்திலே இருக்கும்போது அவன் மிருகத்தை விட கீழே இறங்குறான். அப்ப பலருக்கு பரமபுருஷராகிய ஸ்ரீஹரியை பற்றி உரையாடல்களில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே கிடைக்கிறது. இதனால் அவரது குறைவற்ற பெருமைகளை பாடுவது அவர்களுக்கு கடினமாகும். பெண்கள், சத்திரியர்கள், இழிவடைந்த மற்ற பிரிவினர் ஆகியோர் உங்களைப் போன்ற சிறந்த புருஷர்களின் கருணைக்கு எப்பொழுதும் தகுதியுடையவர்களாவர். இப்ப இங்க என்ன ஒரு வாசகம் வருதுன்னா, யாருக்கு இப்ப பொதுவா எல்லாருக்குமே பக்தர்கள் சங்கம் கிடைக்கிறது கிடையாது. பகவானை பத்தி பேசுற வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. அப்படி கிடைக்காத மக்களுக்கு வந்து கருணை நிறைய கிடைக்கணும் இல்லையா? அப்படி கிடைக்காதவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள். இவங்க வந்து பக்திக்கு வந்து அவ்வளவு சுலபமா மாற மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய கருணை கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்டவங்க கிட்ட இரக்கம் நிறைய காட்டணும். அதனாலதான் பிரபுபாதர் வந்து எல்லாருக்குமே இரக்கம் காமிச்சு பக்தியை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு வந்து கருணைக்கு வாய்ப்பே இல்லைன்னா அவங்களுக்கு கருணையை கொடுக்கணும்ன்றது வந்து ஆச்சாரியர்களுடைய குறிக்கோள். அப்ப அதை பத்தி இங்க சொல்றாரு. யாருக்கு குறைச்சலான வாய்ப்பு இருக்குதோ அதனாலதான் நகர சங்கீர்த்தனம் ஆரம்பிச்சது. ஏன்னா எல்லாருடைய காதலையும் போய் நாம சங்கீர்த்தனம் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்து அவர் சொல்றாரு, மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, வாய்ப்பு இருக்கிறவங்க சில பேர் சிறிதளவு அறிவு வச்சுக்கிட்டு அந்த அறிவை வச்சு பொய்யான கர்வம் வந்துடுது. அதனால என்ன பண்றாங்க, பக்தி தொண்டை வந்து அலட்சியப்படுத்திடுறாங்க. வர்ணாசிரமத்துல நான் ஒஸ்தி அப்படின்னு ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஒரு பௌதிக தத்துவம், ஒரு மாயை கிடைச்சிடுது. நான் ஒரு நாட்டாம, நான் வந்து ஒரு ஊருக்கு பெரிய மனுஷன், நான் ஒரு பெரிய அறிவாளி, அது இது அப்படின்னும் போது என்ன ஆகும், அதுல ஒரு கர்வம் வந்து அந்த கர்வத்திலயும் வந்து அவங்க மேல முன்னேறாம போறாங்க. அதையும் இங்க சொல்றாரு. உயர்ந்த நிலையில் உள்ளவன் தன் அந்தஸ்தில் பெருமை கொள்வானாயின் வர்ணாசிரமத்தை பின்பற்றுவோருக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய பௌதிக சுகபோகங்களால் கவரப்படுவானாயின் அவன் குழம்பி போய் பிறப்பு இறப்பு எனும் மாயையான படித்தரத்துக்கே திரும்பி விடுவான். அப்போ ஒருவேளை அவங்க எல்லாம் வந்து இந்த அந்தஸ்து, பதவி, பணம் இதெல்லாம் மயங்கிட்டாங்கன்னா திரும்பி சுத்த வேண்டி வந்துடும். அதனால இவங்க வந்து பகவானுடைய பக்தியை வந்து குறைவாக மதிப்பிட்டு வேதங்களினுடைய கர்ம காண்டத்திலே போயிடுறாங்க சில பேர். அப்படி வேதங்களினுடைய கர்ம காண்டத்துல போறதுனுடைய குறிக்கோள் என்னன்னா படிப்படியா மேல வரணும்ன்றது. படிப்படியா மேல வராம சைட்லயே இறங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க திருப்பியும் வர்றதுக்கே இல்லை. அதை பத்தி இப்ப கர்ம காண்டத்தை பத்தி நிறைய பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, சில பேரால வந்து சொர்க்கத்துக்கு மேல யோசிக்கவே முடியாது. இதே போதும், இப்படி இந்த வாழ்க்கை தான் அல்டிமேட்டு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. யாம் இமாம் புஷ்பிதாம் வாஷம் பிரவதந்தி அவிபஸ்திதக வேதவாத ரதா பார்த்த நானியத் அஸ்தீதிவாதினக. இமாம் புஷ்பிதாம் வாஷம், இந்த வேதங்கள் வந்து மலர் சொற்களை வீசுது. நீ நல்லா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், அதனால இது எதை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், நம்ம போன அத்தியாயத்துல பார்த்தோம், மாத்திரையை வந்து சக்கரை தடவி கொடுக்குறாங்க. மாத்திரை கொடுக்கறதுனுடைய நோக்கம் நோய் போகணும்ன்றது. ஆனா மாத்திரை கசக்குதுன்னு குழந்தைங்க மாத்திரை எடுக்காம விசிறி வச்சிடும். அப்ப நோய் போவாது. அதனால ஒரு மருத்துவர்களும் சரி,
பேரண்ட்ஸும் சரி, பெற்றோர்களும் அது இனிப்பு தடவி கொடுக்கும்போது அந்த மருந்தினுடைய கசப்பு தெரியாம மருந்து சாப்பிடுறோம். அந்த மாதிரிதான் கர்மகாண்டம். கர்மகாண்டமே அதுதான். அதாவது நம்முடைய குறிக்கோள் பகவானை அடையிறது. வேதைச சர்வைர் அகம் ஏவ வேத்யோ. பகவானை அடையிறது தான் நம்ம குறிக்கோள். ஆனால் அது புரியாதுல்ல. அதனால இதை செஞ்சா அது கிடைக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு ஏற முடியல. அதனால படிப்படியா ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலநோக்கு செயல்களை பரிந்துரைக்கிறாங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, அந்த பலநோக்கு செயலோடு நின்னுடுறாங்க. நின்னுட்டா அவங்க இங்கே இருக்க வேண்டியதுதான். இவங்க சிற்றின்ப பிரியர்களாக இவர்கள் பௌதிக சுகங்களை தவிர வேற எதுவும் விரும்புவதில்லை. சொர்க்கலோகத்துல எல்லாம் நந்தகானனம் அப்படின்ட்டு கார்டன்ஸ் எல்லாம் இருக்குமா. அதுல விதவிதமான புலன் இன்பங்கள் சொர்க்கத்துல. இப்ப மக்கள்லாம் அமெரிக்கா போறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு விதமான சுகமான ஒரு மாயை இருக்கு. அங்க இருக்கிற கஷ்டங்களை அவங்க யோசிக்கிறது இல்லை. பல விதமான கஷ்டங்கள்லாம் இருக்கு, அது புரியாது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஏசி இருக்கும், எங்க பார்த்தாலும் காரு, எங்க போனாலும் வசதி, அப்படியே சுகம், இன்பம், விளையாட்டு, கேளிக்கை, அந்த மாதிரிலாம் இருக்குது. அழகு, பொல்யூஷன் கிடையாது, தூசு தும்பு கிடையாது. இதெல்லாம் தூசு தும்பு கிடையாது, இப்போ மாசு கிடையாது. அப்படி மக்கள்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையா இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மேம்போக்கமான ஒரு மாயன்றது புரியுறது இல்லை மக்களுக்கு. இப்ப நம்ம இந்திய மக்களுக்கு இந்திய பூமியில வாழறது ஒரு புண்ணியம். அது தெரியாது. தெரியாத பௌதிக விஷயங்களை நோக்கி ஓடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போனோன்ற ஒரு எண்ணம் வருது. நான் கூட வெளிநாட்டுல இருந்தேன், ஆனா ஒரு குறிக்கோளோட இருந்து திரும்பி வந்துட்டோம். ஏன்னா இந்திய பூமியில வாழறதுக்கு ஒரு தேவர்கள்லாம் தவம் இருக்கிறாங்க. ஏன்னா இங்க இருந்து தான் டேக் ஆஃப். இந்திய பூமியில பறக்கணும்னு தேவர்கள் தவம் இருக்கிறாங்க. இது சாஸ்திரத்துல இருக்கு. அதனால இது புண்ணிய பூமியை விட்டுட்டு போனோம்னு நினைக்கிறவங்கள பத்தி என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதே போல சொர்க்கத்துலதான் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி சொர்க்கத்துல வசதிகள் இருக்கு. அந்த வசதிகள் பின்னாடி போயிட்டு அதோட நின்றுட்டு அதுக்கு மேல வளர்றதில்ல. வசதிகள் கிடைச்ச உடனே ஒருத்தர் நினைக்கணும், அப்ப கூட இங்க துன்பங்கள் இருக்கே ஏன்னு. ஏன்னா வசதியான வாழ்க்கையில துன்பம் அவ்வளவு கஷ்டமா புரியாது. அதனால பக்தர்கள் பல நேரங்கள்ல பல பக்தர்கள் நாங்க வறுமையே விரும்புறோம்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒருவேளை பணம் வந்தா பணத்தினால் நான் எல்லாம் சாதிச்சுக்கலான்ற ஒரு எண்ணம் வந்துடும். நம்ம ஓரளவுக்கு வச்சிருந்தோம், அளவுக்கு அதிகமா போகும்போது நம்ம எல்லாத்தையும் பணத்தை வச்சு கட்டுப்படுத்தலாம்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? நடக்குமா? அப்போ பகவானை அடையறத கூட நிறைய பேரை நம்ம பாக்குறோம். பகவான் அடையறத பணத்தை வச்சு அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இஸ்கான் இயக்கத்துல நிறைய பேர் போறாங்க. அது இல்ல, அதால அடைய முடியாது. ஒருவேளை இந்த உலகத்துல வேணா நான் சொன்ன மாதிரி திருப்பதி பெருமாள் 10,000த்துல பாக்குற மாதிரி இந்த உலகத்துல வேணா இருக்கலாம். ஆனா பகவானை அடையிறது பணத்தால் அடைய முடியாது, பக்தியால மட்டும்தான் அடைய முடியும். அப்ப அந்த அறிவையும் கொடுக்க மாட்டாரு. பணத்தை கொடுத்துட்டு என்ன பார்க்கணுன்ற அறிவு கொடுக்க மாட்டாரு. இப்ப பணமும் இருந்து பகவானை பார்க்கணுன்ற அறிவு உடையவங்க ஓகே. சில பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க அதை முழுக்க முழுக்க பக்தியிலே பயன்படுத்தி பகவான் அடையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, பெரும்பாலும் அது இருக்காது. சுகமா இருக்கலாம், ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படி நினைக்கிறச்ச அந்த பணம் அவங்கள கொண்டு போய் சேர்க்கல. பணம் கொண்டு போய் சேர்க்காது, பக்தி தான் பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அந்த பௌதிகத்துல ஆழ்ந்து விடுபவர்கள் கிட்ட வாழ்க்கையில ஒரு ரிஸ்க் இருக்கு, அது கண்ணை மறைச்சிடும். இதெல்லாம் என்னுடைய புண்ணியத்தின என்னுடைய முயற்சியில கிடைச்சது அப்படின்ற ஒரு எண்ணம் வேற வந்துடும். பணக்காரர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த பௌதீக சுகங்கள், இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய பௌதீக சுகங்கள் பகவான அடையறதுல தடுத்த அடையா நிக்குது. அதுக்குதான் தெளிவா பக்தர்கள், உயர்ந்த பக்தர்கள்லாம் தெளிவா இருக்கிறாங்க. இதுல எல்லாம் நான் அட்ராக்ட் ஆயிட்டேன், நான் அவுட்டு, நான் அங்க போக முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஆனா அந்த அபக்தர்களுக்கு அது புரியாது. பௌதிகவாதிகள் கர்ம காண்டிகளை பத்தி நிறைய பேசுறாரு இந்த முனிவர்.
அவரு சொல்றாரு, அப்ப என்ன அவங்க வந்து பௌதிக சுகங்களை நோக்கி அவங்க டேக் ஆஃப் எடுக்கும்போது குறிக்கோளை மறந்துடுவாங்க. அவ்வளவுதான். அப்ப செயலாற்றும் கலையை அறியாத இத்தகைய திமிர் பிடித்த தற்பெருமை கொண்ட முட்டாள்கள் வேதங்களின் இனிய சொற்களால் வசீகரிக்கப்பட்டு தங்களை கற்றறிந்த அதிகாரிகளாக காட்டிக்கொண்டு தேவர்களிடமிருந்து யாசித்து பெறும் எண்ணத்தை அவர்கள் முகஸ்துதி செய்கின்றனர். இப்ப அவங்களுக்கு வந்து இப்ப இதுக்கு வந்து சிறப்பான உதாரணம் வந்து கர்மகாண்டிகள். வேதங்களை பயன்படுத்தி சொர்க்கத்துல வாழணும்னு நினைக்கிறவங்க. கர்மகாண்டிகளுக்கு மிக சிறந்த உதாரணம் வந்து ஸ்மார்த்த பிராமணர்கள். இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்க மாட்டாங்க. பெருமாளை அந்த தேவி தேவர்கள் ஒருத்தரா வச்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அல்டிமேட்டா என்ன தத்துவம்னு தெரியாத அளவு குழம்பி அவங்க ஸ்மார்த்த பிராமணர்கள் ஆல்டர்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருப்பாங்க. எல்லா சாய்பாபாவும் இருப்பாங்க, எல்லா சாமியார் போட்டோவும் இருக்கும், எல்லாம் கிச்சடி மாதிரி இருக்கும் அவங்களது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம், இதை விட்டுட்டா எதனா போயிடுமோ, அதை விட்டுட்டா எதனா போயிடுமோன்ற பயம் இருக்கு. அடிப்படையில நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து இப்படியே வாழணும்னு பாக்குறாங்க. எப்படின்னா ஒரு டீசெண்டான வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. நான் வெஜிடேரியனா இருப்பேன், நல்லவனா இருப்பேன், எனக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, நல்ல குழந்தைகள், அப்படியே சைக்கிள் போகும். இதுக்கு மேல அவங்க யோசிக்க மாட்டாங்க. இந்த வாழ்க்கையை பத்தி நானே நிறைய யோசனை பண்ணியிருக்கேன். நம்மெல்லாம் பக்தர்களா இருந்தாலும் நிறைய பக்தர்கள், நானும் கூட சேர்ந்து நிறைய மாயா பட்டார்னு அடிக்குது என்ன. எல்லா விதத்திலும் அடி வாங்குறோம். ஆனா நான் சில மக்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை நல்ல வேலை, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், அந்த குழந்தைகளும் நல்லா இருக்கும், அப்படியே லைஃப் செட்டில் ஆகும், அடுத்து அவங்களது லைஃப்பும் செட்டில் ஆகும். இந்த மாதிரி நான் என்னை ஒரு மாதாஜியும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு துன்பம் வரும்போது என்கிட்ட வந்து அழுது சொன்னப்போ நான் சொன்னேன், எல்லாருக்குமே துன்பம் இருக்கே. இல்லை மாதாஜி, இந்த மாதிரி ஆவரேஜா போறவங்க இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆமா, அவங்க வாழ்க்கையில அப்படி மேஜரா ஒரு ஒரு பெரிய துன்பம்னு இருக்காது. அவங்களுக்கு நல்ல நிலைத்த வருமானம் இருக்கும், அவங்களும் நல்லவங்களாகவும் இருப்பாங்க, ஓரளவு சமுதாயத்துல நல்லவங்களா இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி தேவி தேவர்கள் எல்லாத்தையும் வணங்குவாங்க. அந்த மாதிரி நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. சில குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளே வந்து மூளை வளர்ச்சி இல்லாம பிறந்திருப்பாங்க. சில குடும்பங்கள்ல அது அகால மரணம் ஏற்படுது. இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள், இல்ல வருமானமே இல்லாம பிரச்சனைகள், நோய் பிரச்சனை, இது மாதிரி எதாவது இருக்கும். நான் சில குடும்பங்களை பார்த்திருக்கேன். அவங்க குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படி வாழ்க்கை வந்து அப்படி நார்மலா ஓடும். அவங்களுக்கு பணம் இருக்கும், ரொம்ப பணம் கூட இல்லை, நார்மலா அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் வாழ்க்கை இருக்கும். அவங்களுக்கு நல்ல குழந்தைகளும் பிறந்திருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. அவங்க வந்து நான் வெஜிடேரியனா கூட இருப்பாங்க. அவங்க இந்த பௌதிக சுகத்தோட அவங்க அந்த மாதிரி நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். இப்ப கேள்வியே இப்படிப்பட்டவங்க எல்லாம் இவங்க ஒன்றும் அபக்தர்கள் லிஸ்ட்ல, அதாவது இவங்கள கெட்டவங்க லிஸ்ட்லயும் போட முடியாது. கெட்டவங்கன்ட்டு இருக்கிறாங்க, ரவுடிங்க, கொலைகாரனுங்க, பல தீய செயல்களை செய்யறவனுங்களும் இருக்கிறாங்க. அவனுங்கெல்லாம் அப்படியே நேரா நரகத்துக்கு போவானுங்க. இப்ப இப்படிப்பட்ட மக்கள் இவங்க பக்தி, அதாவது அவங்க எல்லா தேவி தேவர்களையும் வணங்குவாங்க, எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணிடுவாங்க, ஆனா பக்தர்களும் கிடையாது. இப்படிப்பட்டவங்க என்ன ஆவாங்க? இந்த பௌதிக உலகத்துல வாழும்போது ஒருவேளை இந்த பிறவி அவங்களுக்கு வந்து ஸ்மூத்தா போயிடுது, அடுத்த பிறவில இசகு பிசகு ஆனாங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணலாம், ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டலாம், கீழே இறங்கலாம். அதாவது எப்போ ஒருத்தர் முழு முதற் கடவுளை சரண் அடையிலையோ, இப்ப நமக்கு கண்ணோட்டத்துல, நம்ம பக்தர்கள் கண்ணோட்டத்திலே, பொதுமக்கள் கண்ணோட்டத்திலே அவங்களுக்கு பிரச்சனைகளே இல்லாத மாதிரி வாழ்க்கை போகுது. அதை பார்த்துட்டு இப்படியே நம்ம வாழ்ந்துடலாம் இந்த உலகத்துல அப்படின்னு நாம நினைக்கப்படாது. ஏன்னா இந்த பௌதிக உலகம்ன்றது எப்படியாவது ஒருத்தனை கீழே தள்ள பார்க்கும். அவங்க என்னதான் முயற்சி பண்ணி நான் அதை இந்திரன் ஆயிட்டேன், இந்திரன் அப்படிதான் பாருங்க, இந்திரன் வாழ்க்கையும் அப்படிதான் பாருங்களேன். அவருடைய பதவி அவர் தக்க வைக்கிறதுக்கே பாடுபடுவார். இந்திரன் வாழ்க்கை முழுக்க டென்ஷன் தான். ஆனா ஏன்னா அவருடைய அந்த சொபஸ்டிகேட்டட் வாழ்க்கை இருக்கு பாருங்க, அப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில அவர் பழக்கப்பட்டுட்டார், பட்டுட்டு அதை இழக்க விரும்ப மாட்டார். இப்போ சில பக்த தலைவர்களை நான் பாக்குறேங்க.
அவங்க ஒரு முறை தலைவர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலைமை பதவியிலிருந்து விலக விரும்புறது இல்ல. ஏன்னு கேட்டா, அதுல சில வசதிகள் உண்டு. தலைமை பதவிகளுக்குன்னு சில வசதிகள் உண்டு. அந்த வசதி இல்லாம போயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால என்ன பண்றாங்க, ஒரு உதாரணமா ஒரு கோயில் கட்டுற வரைக்கும் தான் நீ இந்த கோயில் கட்டுவதற்கு பணம் கலெக்ட் பண்ற ஒரு ஃபண்ட் ரேசரா நீ போற. அது ஒரு தலைமை பதவி தான். கோயில் கட்டி முடிச்ச உடனே என் பதவி போயிடும்ல, என் மரியாதை போயிடும், என்ன 4 பேர் மதிக்க மாட்டான். அதனால அடுத்த பதவி என்ன அப்படின்னு பார்த்து அடுத்த பதவி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்படிதான். அப்ப என்ன ஆகும், நான் இந்த உலகத்திலே இருக்கணும். அது நீங்க கோயில் கட்டுமான பணியாக இருக்கலாம், இல்ல வேற ஏதோ அந்த ஃபண்ட் ரைசிங் அது மாதிரி எதனா இருக்கலாம். இது வந்து உங்களுடைய எண்ணம் பௌதிகமானது. செயல் வேணா பக்தி செயலா இருக்கலாம். ஆனா அவங்களுடைய எண்ணம் இன்னைக்கு என்ன வந்து தலைவனாக்கு, நாளைக்கு என்ன டாய்லெட் கழுவுற தொண்டனாக்கு, நான் அப்படியே பக்தனா தான் இருப்பேன்னு யார் உறுதி வைக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் மேல போக முடியும். என்னுடைய பதவியை நான் தக்க வைத்துக் கொள்வதற்கே நான் முயற்சி செய்யறேன்னா, அந்த பதவி வந்து ஜென்மந்தோறும் உனக்கு கொடுக்கப்படும். இந்திரன் மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்தினாலும் உனக்கு அந்த பதவி நான் கொடுத்துட்றேன்ட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, ஜென்மந்தோறும் வரும். அதுல என்ன பண்ணுவாங்க, எப்பவாவது இசகு பிசகு இந்த பௌதிக உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்படா ஒருத்தனை கீழே தள்ளலான்னு, ஏன்னா அடிச்சாதான் நீ வருவேன்ட்டு நீ முடிவு பண்ணினுக்கிற. அப்ப அடிக்கிறதுக்கு சமயம் பார்க்கும். இவன் என்ன பண்றான், என்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாப்பாக கொண்டு போவேன். சில தலைவர்கள்லாம் இப்ப இங்க பெங்கால்ல மம்தா பானர்ஜி பல வருடங்களாக தலைவியா நிக்கிறாங்க. இப்ப இந்த வருடம் அப்படியே ஆட்டம் காணுது. இந்த இந்த கிரகங்கள் இருக்கு பாருங்களேன், எப்பவுமே சாதகம் பண்ணாது. ஏதோ ஒரு சில நேரங்கள்ல இப்ப எம்ஜிஆர் மாதிரி ஆள்லாம் கீழே விழுந்ததே கிடையாது, பார்த்திருப்பீங்க. ஆனா மரணம்ன்றது விழ வச்சிருச்சு. அப்ப சில தலைவர்களுக்கு அப்படி வாழ்க்கை உண்டு, உண்மைதான். ஆனால் பிறவின்னு ஒண்ணு இருக்கும். அடுத்த பிறவில நீ எங்க கீழே விழ போற அப்படின்னு பார்க்கும் மாயை. கீழே தள்ளி கடைசியில நீ நரகத்துக்கு போற வரைக்கும் தள்ளிக்கிட்டே இருக்கும். ஒரு முறை கீழே இறங்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, அது மேல ஏறது கஷ்டம். அதுவும் ஒரு காரணம், தலைவர்கள்லாம் கீழே இறங்க விரும்புறது இல்லை. அப்படியே அப்படியே தக்க வைப்பாங்க. கீழே விழுந்துட்டோம்னா திரும்பி மறிக்காது. நீங்க ஒரு முறை தலைவன் ஆயிட்டு அடுத்த முறை நீ தலைவன் தெருல போற நாய் கூட திரும்பி பார்க்காது. அதுவும் இருக்கு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு பதவி இருக்கிற வரைக்கும் தாங்க நமக்கு மதிப்பு மரியாதைன்னா, அது பதவி போயிடுச்சுன்னா எவனும் திரும்பி பார்க்க மாட்டான். அப்ப இந்த கர்ம காண்டிகள்லாம் உடல் உறவு வாழ்க்கை தான் முக்கியம், என்னுடைய சுகபோகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சாங்க. பண்ணி என்ன பண்றாங்க, இந்த மிருக பலி கூட பண்றாங்க. மிருக பலி எல்லாம் பண்றாங்க, யஜ்யங்கள் பண்றாங்க, பலவிதமான விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்றாங்க. ஆனால் அது என்ன ஆச்சு, படிப்படியா புலனின்பமா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் வேதங்களை வந்து நிராகரிச்சிட்டார் புத்தர். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பந்தப்பட்ட ஆத்மா சிற்றின்பம், மாமிசம், மது ஆகியவற்றில் எப்போதும் நாட்டம் கொண்டுள்ளான். இத்தகைய செயல்களை சமய நூல்கள் ஒருபோதும் ஆதரிப்பதில்லை. ஆனா சமய நூலை கொண்டே நான் அதை பண்றேன் அப்படின்னு வைக்கும்போது தவறுகள்ல போயிடுது. இப்போ கலியுகத்துல அது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு யுக தர்மம் இருக்கு. கலியுகத்துல வந்து பிராமணர்களே இல்லையே. எப்படி யஜ்யம் பண்றது, எப்படி யஜ்யம் பண்ணி அந்த பசுக்களை மேல அனுப்புறது, அதெல்லாம் இல்லை. இல்லாதனால நம்ம இங்க பசுவதை பண்ண முடியாது. மாமிசம்ன்றதுக்கே வந்து விளக்கம் இருக்கு. நான் உன்னை சாப்பிட்றேன், நீ என்ன சாப்பிடு அப்படின்றது. அதனால இங்க வேத கிரியைகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா கட்டுப்பாடான புலனின்பத்தை அனுபவிச்சுது. ஆனா மனிதர்கள் என்ன பண்ணாங்க, இதே நிரந்தரமா எனக்கு வேணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டுப்பாட்டான புலனின்பத்தை அனுபவிச்சு அடுத்தது வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வுக்கு போகணும். அடுத்த ஸ்டெப்பு. இப்ப முதல் ஸ்டெப்பு கட்டுப்பாடான புலனின்பம். ஆனால்
அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க, அடுத்த ஸ்டெப்பான கிருஷ்ண உணர்வுக்கு போகிறது இல்லை மக்கள். போகாதனால இங்கேயே சிக்க வேண்டியதுதான். அந்த ஒரு கருத்து இங்க சொல்லுது. அடுத்து கட்டுப்பாடான புலனின்பத்துல வந்து ஆஹ் மாமிசம், இதுக்குதான் அந்த வேத கிரியைகள்லாம் வைக்கிறாங்க. அப்படியே லீனியண்டா விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கர்மகாண்டம் எதுக்கு இருக்கு, வேதங்கள் எதுக்கு இருக்குன்னா, ஒரு மனிதனை வந்து கட்டுப்பாடே இல்லாம விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சீக்கிரமா சுலபத்துல நரகத்துக்கு போயிடுவான். இதுல தான் கொஞ்சம் சட்டதிட்டம் இருக்கு. மனைவியை தவிர வேற பெண்ணை பார்க்க கூடாது. உனக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட உணவு வந்து பிரசாதம் தான், நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும். அப்படி நீ மாம்சம் சாப்பிடணும்னா தகுதி வாய்ந்த பிராமணர்களை வச்சு ஓதி, மந்திரம் ஓதி, ஒரு குறிப்பிட்ட அந்த மிருகங்கள் கூட குறிப்பிட்ட மிருகங்கள் இருக்கு, அந்த மிருகங்களை யஜ்யத்துல பலி கொடுத்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்கு. அது கலியுகத்துல கிடையாதுன்னு சொல்றாங்க. மற்ற யுகத்துல எல்லாம் இருந்தது, கலியுகத்துல கிடையாது. அப்ப இவன் வந்து படிப்படியா வெளியே வர்றதுக்கு தான் இந்த கோட்பாடுகளை வச்சாங்களே தவிர அதுலயே மூழ்கி சிக்கிறதுக்கு கிடையாது. எவன் ஒருவன் அதுலயே மூழ்கி சிக்கிறானோ அவன் கீழே போயிடுவான். அதான் அவனுக்கு இங்க வந்து ரெண்டு விதமான ஞானத்தை சொல்றாங்க. ஒரு ஞானம் வந்து உங்களுக்கு வந்து ஏட்டறிவை தரும், கோட்டுப்பாட்டு அறிவு, நூலறிவுன்னு சொல்றாங்க. இப்ப நாம எல்லாம் ஏட்டறிவில் இருக்கிறோம். அது எப்போ நிஜ வாழ்க்கையில பயன்படுத்துறோமோ அப்ப அது வந்து உணரப்பட்ட ஞானம் ஆயிடும். ரெண்டு வகையான ஞானம் இருக்கு. ஒண்ணு வந்து பரோட்ச ஞானம், இன்னொன்னு அபரோக்ஷ ஞானம். பரோட்ச ஞானம் என்பது ஏட்டறிவு, நூலறிவு, படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆனா அபரோக்ஷ ஞானம்ன்றது வந்து அதை புரிஞ்சு இப்ப திரும்ப 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 கேட்டு அதை நடைமுறைப்படுத்துறது அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆத்ம ஞானத்தை வளர்த்துக்கணும். இந்த கர்ம காண்டத்தினுடைய குறிக்கோள் என்னன்னா, உங்க படிப்படியா இது வேண்டாம், முழுமையா கிருஷ்ணரை அடையறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்றதுக்காக தான் இந்த படிப்படியான விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எவன் ஒருவன் இதுதான் எனக்கு வேணும், அதுக்கு அடுத்து நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்றான்னா அவன் வந்து இங்க சிக்கிடுவான். அதுதான் இங்க வந்து சொல்றார். மிருகபலியை பத்தி நிறைய சொல்லப்படுது. அதை வச்சு தங்கள் புலன் இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கதியை பத்தி இங்க சொல்றாங்க. அடுத்து, பாவிகள் உண்மையான சமய கோட்பாடுகளை அறியாதவர்களாக இருந்தும் தங்களை முற்றிலும் புனிதமானவர்களாக கருதுகின்றனர். தங்களிடம் முழு நம்பிக்கை வைத்துள்ள மிருகங்களை அவர்கள் மன உறுத்தல் சிறிதும் இல்லாதல் இன்சிக்கின்றனர். இந்த மிருகங்களை பலி கொடுக்குறாங்க பாருங்க, மிருகங்களை வளர்த்து வெட்டி போடுறாங்க பாருங்க, அதை பத்தி இந்த 14வது ஸ்லோகம் சொல்லுது. மாமிசம்னால நான் உன்னை வெட்டுறேன், நீ என்ன வெட்டு அப்படின்ற குறிக்கோள் தான் மாமிசம் வந்தது. அதற்கான மேற்கோள்கள்லாம் வந்து பொருளுரையில காட்டுறாங்க. அப்ப இந்த உடம்பு மேல யாரெல்லாம் பந்தம் வைக்கிறாங்களோ, சவம் போன்ற இந்த உடல், நம்ம உடல் வந்து சவம்தான், அது போல நம்முடைய உறவினர்களுடைய உடலும் சமம் மாதிரிதான். இதுங்க மேல யாரெல்லாம் பற்று வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹரி மேல பற்று வைக்கவே முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, படிப்படியா உடல் மேல பற்று நிறைய வைக்க வைக்க ஹரி மேல பற்று வைக்காம கீழே 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 இறங்கிடுவாங்க. அப்படிதான் அல்டிமேட்டா கிருஷ்ண பக்தி இல்லாதவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும், புண்ணியம் செய்து நல்லவர்களாக இருந்தாலும், இந்த பௌதிக வாழ்க்கை அவங்கள கீழே தள்ளிடும். பௌதிக வாழ்க்கை கீழே தள்ளுறது எப்படின்னா அவங்களுடைய விருப்பத்தை வச்சுதான். நான் இங்கே இருக்கணும், இந்த பதவிகள் வேணும், இந்த வசதிகள் வேண்டும் அப்படின்னு நினைக்க 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 அது அவங்கள கீழே தள்ளும். பூர்ண உண்மையின் ஞானத்தை அடையாதிருந்தும் அறியாமை இருளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பவர்கள் பொதுவாக அறம், பொருள், இன்பம் எனப்படும் புண்ணியமான பௌதிக வாழ்வின் முறைகளை பின்பற்றுகின்றனர். அவர்கள் உயர்ந்த நோக்கத்தை பற்றி சிந்திக்க கூட நேரமில்லை. சொந்த ஆத்மாவையே கொள்பவர்கள் ஆவார்கள். எப்போ இந்த கர்ம காண்டத்தையே பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஆத்மாவுக்கு நல்லது பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. அடுத்த பிறவி சொர்க்கத்துக்கு போகணும், இப்ப காலத்து மக்கள்லாம் இந்த பிறவிலே அமெரிக்கா போகணும் அப்படின்னு கொள்கையோட வாழறவங்க எல்லாம் அடுத்தது வந்து நான் ஆத்மாவுக்கு என்ன பண்ணுன்றத பத்தி யோசிக்க நேரம் கிடையாது. ரெண்டு கேட்டகரிக்கும் யோசிக்க நேரம் இல்லை. அவங்க கொஞ்சம் வளர்ந்து இப்ப இந்த 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 பிறவில இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பௌதிகவாதிகளை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அமெரிக்கா அந்த பொருளாதார ரீதியா நல்லா வாழணுன்றதை தவிர வேற குறிக்கோள் இல்லை. அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து ஆத்மாவை பத்தி யோசிக்க டைம் இருக்காது. சரியா போச்சா?
சரி, கர்மகாண்டிகள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து மேல ஏற்றம் பெற வேண்டும், அடுத்த பிறவில புண்ணியத்தை சேர்த்து, இந்த அளவுக்கு சில பேர் ஞானம் வச்சிருப்பாங்க. அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடும் போது பகவானை அடைவதற்கான முயற்சிகளை அவங்க ஈடுபடுறதில்லை. அதனால என்ன ஆகும்? அசூரியா நாம தேலோகா அந்தேன தமசாவிருத்தா ஆம்ஸ்தே பிரத்யாபிகச்சந்தி ஏகேச்ச ஆத்மானோஜனா. ஆத்மாவை கொல்ல முடியாது. ஆனா இது வந்து ஆத்மாக்காக முயற்சி செய்யாம வாழறது ஆத்மாவை கொல்வதற்கு சமம். ஈஷோபனிஷத்தினுடைய ஸ்லோகம் மாதிரி ஒரு ஸ்லோகம் இங்க வருது. ஸ்லோகம் 17. ஆத்மஹனோ அப்படின்னா ஆத்மாவை கொல்லுதல்னு அர்த்தம். ஆத்மாவை கொல்ல முடியாது, ஆத்மாவை கொல்லுவதற்கு சமம். பக்தி செய்யலன்னா இந்த பௌதிக உலகத்திலே சிக்கி தவிக்கிறாங்கன்னா அவங்க ஆத்மாவை கொன்பதற்கு சமமாகி விடுவார்கள். பரமபுருஷராகிய வாசுதேவரிடம் ஆறாமுகமாக இருப்பவர்கள் பகவானுடைய மாயா சக்தியின் வசியத்திற்கு உட்பட்டுள்ளார்கள். இதனால் இறுதியில் அவர்கள் பேரளவே ஆன தங்கள் வீடுகளையும் குழந்தைகள், நண்பர்கள், மனைவிகள், காதலர்கள் ஆகியோரையும் கைவிடும்படி கட்டாயப்படுத்தப்பட்டு தங்கள் விருப்பத்திற்கு எதிரான பிரபஞ்சத்தின் மிக இருண்ட பிரதேசங்களில் பிரவேசிக்கிறார்கள். நீங்க என்ன காரியம் பண்ணாலும் கிருஷ்ண பக்தி பண்ணலன்னா எப்படியாவது விதி இல்லை, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஏற்பாடு நம்மளை கீழே தள்ளும். ஒரு ஆத்துல போய் நிக்கிறீங்க, அந்த ஆத்து டைரக்ஷன்ல நீங்க போனீங்கன்னா அப்படியே ஈஸியா போயிடலாம். எதிர்நீச்சல் போடணும்னு வச்சுக்கோங்க, ஆறு போற திசைக்கு எதிர்க்க கடந்து நீங்க வரணும்னா எப்பவும் ஸ்விம்மிங் பண்ணிக்கினே இருக்கணும். விட்டுட்டீங்கன்னா கீழே தள்ளின்னு போயிடும். அது மாதிரிதாங்க பௌதிக உலகம். அதனால அவங்கெல்லாம் இப்ப நம்ம பௌதிக சுகங்களுக்காக காரியங்களை செஞ்சுட்டு அதை பக்தின்னு நினைச்சுக்கிறாங்க மற்றவங்க எல்லாம், அந்த கர்மகாண்டிகள்லாம். எந்த மதத்தினரும் கூட, எத்தனையோ மதங்கள்லாம் இருக்குல்ல, உலகத்துல இருக்கிற அனைத்து மதங்களும் கர்மகாண்டத்துக்கு ஒப்பிடா வச்சுக்கலாம் நம்ம. அவங்கெல்லாம் நல்லா வாழணும், கடவுளை ஆதரிக்கணும், நமக்கு அனுதின உணவு கொடுக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு உடலுக்காக தானே பாடுபடுறாங்க. உடலுக்காக பாடுபடும் போது ஆத்மாவுக்காக பாடுபடலை. அதனால எதனா இசகு பிசகு வரும், இதுல வந்தா கீழே தள்ளிடும். அதனாலதான் வந்து நம்ம எல்லாருக்குமே பக்தியை கண்டிப்பா எடுத்தே ஆகணும், கிருஷ்ண பக்திக்கு வந்தே ஆகணும். வரலன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வேற ஏதாவது பண்ணோம்னு வச்சுங்க, அது எப்படியாவது நம்மளை சிக்க வைக்கும். இந்த அடிப்படை புரிதலை வச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடிப்படை புரிதல், இந்த புரிதல் இல்லை, கிருஷ்ண பக்திக்கு வரல. நிறைய பேருக்கு இது புரியாது. அது என்ன உங்க மதம் அப்படின்வாங்க, அது என்ன உங்க கிருஷ்ணரை கும்பிட்டாதான். ஏன்னா நம்ம இந்த புரிதலுக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் இதை நான் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 11வது காண்டத்துல இருக்கிறோம். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் ஜீவேர ஸ்வரூப் ஹய நித்தியர கிருஷ்ணதாஸ். கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது, அவரை அடையிறது தான் வந்து உலகத்தினுடைய மனித பிறவியினுடைய உன்னத குறிக்கோள். இது இல்லாம வேற எதனா நம்ம பண்ணோம்னா நம்ம இங்கே கீழே கீழே இறங்குறதுக்கு தான் வசதி பண்ணி கொடுத்துறோம் மாயா. இன்னும் நல்லா அடிக்கும், தப்பு பண்ணா இன்னும் நல்லா அடிக்கும். அடி வாங்கிட்டே இங்க இருக்க வேண்டியதுதான். அதற்கு தான் வந்து வேற வழிமுறைகளை வந்து பாகவதம் பரிந்துரைக்கவில்லை. ஏன்னா வேற வழிமுறைகள்ல வந்து உள்நோக்கம் இருக்கு. அந்த உள்நோக்கம் நம்மளை மேல வளர விடாது. அதுதான் கிருஷ்ண பக்த நிஷ்காம. கிருஷ்ண பக்தனா ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசை கிடையாது. நிஷ்காமன்னு வேற எந்த ஆசையும் கிடையாது. கிருஷ்ணருக்கு சேவை செய்யணுன்ற ஆசையை தவிர வேற ஆசை கிடையாது. அதனால சாந்தமா இருக்கலாம், எப்போதும் அமைதியா இருப்பான் கிருஷ்ண பக்தன். புக்தினா அனுபவிக்கிறதுக்கு ஆசை, முக்தி அடையணும்னு ஆசை, சித்தி பலவிதமான சக்திகளை பெறுவதற்கு ஆசை. புக்தி முக்தி சித்தி காமி சகலினா சகலரும் அசாந்தன அமைதி இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அடுத்த கேள்வி கேட்கிறார் நிமி மகாராஜர். அப்ப பக்தி செய்யாதவர்கள் என்ன ஆவாங்க? கீழே போயிடுவாங்க, அவ்வளவுதான், நரகத்திற்கு போவாங்கன்னு சொல்றாங்க. படிப்படியா போவாங்க. அப்படியே இந்த பிறவில இருந்து அப்படியே டைரக்டா நரகம்னு சொல்றதுக்கு இல்லை. அவங்க எப்படியாவது இந்த பௌதிக உலகம் அவங்கள கீழே கீழே தள்ளி விட்டுரும். இந்த நதி உதாரணம் சொன்ன பாருங்க, எதிர்நீச்சல் போலன்னா அது எப்படி அது திசையில அடிச்சுன்னு போயிடும் நம்மள. அதான் பௌதிக உலகம். நிமி மகாராஜர் கேட்கிறார் அடுத்தது, பரமபுருஷர் வெவ்வேறு யுகங்களில் என்னென்ன வடிவங்களில் தோன்றுகிறார், மேலும் எந்தெந்த பெயர்களால் என்னென்ன விதிமுறைப்படி அவர் மானிடரால் பூஜிக்கப்படுகிறார் என்று உபதேசித்தருள வேண்டும். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு வர்ணத்தோட பகவான் வந்தார். அப்ப சத்திய, திரேதா, துவாபர, கலியுகம், இந்த 4 யுக சக்கரம் இருக்கு பாருங்க. அதுல சத்தியம்னா எல்லாருக்கும் தெரியும், சத்தியுகம்.
திரேதா அப்படின்னா 3வது யுகம், துவாபரம்னா தான் 2வது யுகம். இது மட்டும் இந்த சக்கரத்துல மாத்திடுச்சு. அது ஒரு முனிவர் வந்து மாத்திடுவார். அது ஒரு கதை, அதெல்லாம் டீட்டெயிலா அப்புறமா பார்க்கலாம். அதனால வந்து திரேதா 3வது யுகம் 2வதாகவும், 2வது யுகம் 3வதாகவும் இருக்கு. சத்திய, திரேதா, துவாபர, கலியுகம். இந்த 4 யுகங்கள்ல பகவான் வெவ்வேறு கலர்ல இருக்கிறார். சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம். அவருக்கு வந்து ஜடாமுடி, மறையுறி தடுத்து கருப்பு மான் தோல் போட்டு பிரம்மச்சாரி மாதிரி அவதரித்தார். சத்தியுகத்துல வந்து பொதுவாகவே மக்கள் எல்லாம் சாந்தமா இருப்பாங்க, முழு பக்தி செய்யக்கூடியவர்களாக, நட்பு கொண்டவர்களாக, நல்லவர்களாக இருப்பார்கள், சமமான பார்வை. இது சத்தியுகத்துல இருக்கிறவங்களும் சத்திய லோகத்துல இருக்கக்கூடிய பிரம்ம லோகத்துல இருக்கக்கூடியவங்களும் ஒரே மாதிரி தான். நல்ல பக்தி பண்ணுவாங்க, நல்லபடியா இருப்பாங்க. அப்போ உடனடியா இந்த பிறவியிலே தவம் பண்ணி பகவானை சென்றடைவர்களாக இருப்பார்கள். சத்தியுகத்துல எல்லா நற்குணங்களும் கொண்டவர்களாக இருப்பாங்க. அங்க பிரச்சனைகள்லாம் கம்மி, குறைச்சல் தான். இதுல வந்து சத்தியுகத்துல வந்து ஹம்ச அவதாரம், சுபர்ணர், வைகுண்டர், தர்மர், யோகேஸ்வரர், அமலர், ஈஸ்வரர், புருஷர், அவ்யக்தர், பரமாத்மா ஆகிய பெயர்களால பகவான் வந்து புகழப்படுகிறார். அதனுடைய வர்ணனைகள்லாம் இங்க இருக்கு. அடுத்து வந்து திரேதா யுகத்துல சிவப்பு வர்ணம். திரேதா யுகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுது. எப்படின்னா, சத்தியுகத்துல பக்தர்கள் மக்கள் வந்து இயல்பாகவே பக்தர்களா இருப்பாங்க. இங்க திரேதா யுகத்துல ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். துவாபர யுகத்துல இன்னும் குறைஞ்சிருவாங்க. கலியுகத்துல சுத்தமா 0. அப்ப இங்க வந்து இந்த திரேதா யுகத்துல வந்து வேதங்கள் கொண்டு யஜ்யங்கள் பரிந்துரைக்கப்பட்டதுனால பகவான் வந்து அந்த கரண்டி வச்சுன்னு வந்திருப்பார் அவதாரம், யஜ்யம் பண்றதுக்காக. அந்த கரண்டிகளை பத்தின வர்ணனையும் இருக்கு. 2 வகையான யஜ்யத்துல நெய் எடுத்து ஊத்துறதுக்கான 2 கரண்டிகள் இருக்கு. அதனுடைய வர்ணனைகள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து திரேதா யுகத்துல வந்து பகவான் ஹரி வந்து 3 வேதங்களில் கூறப்படுகின்ற, அதான் திரேதாயுகம் தான் 3 வேதங்கள் கூறப்படுகின்ற யஜ்யத்தினால் வழிபட்டார்கள். அதுல வந்து அவர் வந்து விஷ்ணிகர்பர், யக்யர், விஷ்ணூர், சர்வதேவர், உருக்ரமர், விருக்ஷா கபி, ஜெயந்தர், உருகாயர் அப்படின்ற பெயர்களால் அவர் வர்ணிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் திரேதாயுகம் முடிஞ்ச உடனே துவாபர யுகத்துல கிருஷ்ணர். அதனால அவர் பீதாம்பரம்னா மஞ்சள் நிற ஆடை அணிந்து கருணீல வர்ணத்துடன் தோன்றுகிறார். ஸ்ரீவத்சம் இருக்கும், கௌஸ்துபம் இருக்கும். கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம்லாம் பகவானுக்கே பிரத்யேகமான உள்ள அடையாளங்கள். அதுல கரபாஜன முனிவர் சொல்றது வந்து இது கிருஷ்ணர் தான், ஆனா நேரடியா கிருஷ்ணருடைய பெயரை சொல்லல, ஆனா கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்றார். துவாபர யுகத்துல வந்து பரமபுருஷரை தெரிந்து கொள்ள விரும்பும் மனிதர்கள் கொஞ்சம் அந்த திரேதா துவாபர யுகத்துல இருந்ததை விட திரேதா யுகத்துல இருந்ததை விட துவாபர யுகத்துல குறைஞ்சிரும் பகவான் பேர்ல ஆர்வம். ஆனாலும் ஆர்வமுடையவர்களாக இருந்தாங்க. இது மாதிரி இல்லை, எது மாதிரி, கலியுகம் மாதிரி இல்லை. கலியுகத்துக்கு ஒப்பிடும்போது கலியுகத்துல ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி கிடையாது. இங்க பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மகா ராஜோபலக்ஷணம் கொடுக்கப்பட்டது. அவருக்கு முதல் மரியாதை கொடுக்கப்பட்டது. அதையும் இங்க வர்ணிக்கிறார். அதனால எல்லா லட்சணங்களும் பொருந்தி பகவான் வந்து இந்த யுகத்துல அவதரிக்கிறார். அவருக்கு வந்து 4 பகவானை பத்தி பேசும்போது அவர் வந்து வசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு 4 விரிவாங்கங்களை பத்தி விவரிக்கிறார். பகவான் வந்து இங்க மகா புருஷர்களுள் சிறந்தவராக, லோக நாயகராக, பரமாத்மாவாக வந்தவருக்கு வணக்கத்தை செலுத்திட்டு 30 ஸ்லோகம் வரைக்கும் இந்த 4 அவதாரங்களை பத்தின வர்ணனையை சொல்லிட்டு முடிக்கிறார். 30 வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். ஏன்னா 31ல அடுத்த வாரம் நான் பேசுறேன். இங்க வந்து வாசுதேவர் தான் முதல் விரிவாங்கம் பகவானுடைய. முதல்ல கிருஷ்ணருக்கு அப்புறம் பலராமர் கிட்ட இருந்து அதான் விரிவாங்கங்கள்லாம் வர்றாங்க. அதுல வந்து முதல்ல வந்து வசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர்னு போறாங்க. அப்புறமா திருப்பியும் ஒரு வசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர். அதுக்கப்புறத்துல இருந்து அந்த சங்கர்ஷ்ணர்ல இருந்து கர்ணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, சிரோதக சாய் விஷ்ணு 1, 2 2வது விரிவாங்கத்துல இருந்து தான் வராங்க. ஏன் அப்படி விரிவடைகிறார் பகவான் அப்படின்னும் போது
பல்வேறு விஷயங்களை நடத்தி செல்வதற்காக, உலகத்துல பிரபஞ்சத்துல பல்வேறு செயல்களை நடத்துவதற்காக பகவான் வந்து விரிவடைகிறார். பக்தர் இந்த தாழ்ந்தப்பட்ட கட்டுப்பட்ட ஜீவாத்மாக்களை எப்படியாவது கொண்டாடணுன்றதுக்காக இத்தகைய ஏற்பாடுகளை பகவான் செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து சொல்றாங்க, இதெல்லாம் ஏன் விவரிக்கப்படுகிறது அப்படின்னும் போது, எப்ப பகவானை பற்றின முழு விவரங்களை ஒரு ஜீவன் அறிகிறானோ அப்ப எப்படி இருக்கணும்னா, பந்தப்பட்ட ஆத்மா சமுதாயத்தில் தன்னை ஒரு முக்கிய புள்ளியாக அல்லது சிறந்த தத்துவவாதியாக கற்பனை செய்து கொள்கிறான். இந்த கற்பனை செய்து கொள்றதுனால இங்கேயே சுத்திட்டு இருக்கிறான். ஆனால் வேத மந்திரங்களும் பஞ்சராத்திரமும் மனித குலத்திற்கு பகவானின் பக்தி தொண்டை பற்றிய உபதேசங்களை அளிக்கின்றது. எனவே அறிவுள்ள ஒருவன் தன்னை பரம புருஷரின் ஒரு சிறு தொண்டனாக நினைக்க வேண்டும். உண்மையில சிறு சிறு தொண்டன் தான், அதை உணரணும். அதுக்குதான் பகவானை பற்றின விவரமான விஷயங்கள் கொடுக்கப்படுகிறது. அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ காரியங்களை செய்யறாரு, நம்ம எவ்வளோ சிறியவர்கள், அவருக்கு தொண்டனாக என்ற முயற்சியில தான் நம்ம ஈடுபடணுமே தவிர இந்த உலகத்தை அடக்கி ஆள வேண்டும்ன்ற எண்ணத்தை விட வேண்டும்னு சொல்லி முடிக்கிறாரு. மீதி அவதாரங்களை பத்தி அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா 52 ஸ்லோகம் முடியாது, அதனால 30 ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டேன். இதுல இருக்கிற விஷயங்களுக்கு வந்து கேள்விகளும் எழுதிட்டேன். நீங்க கேள்வி பதில் படிச்சீங்கன்னா தான் விஷயம் புரியும், இல்லைன்னா புரியாது. இந்த வகுப்பும் கேள்வியும் வச்சு படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஏன்னா சந்தேகம் இருக்கா பாருங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த யங்கி விளையாடு ஏன் மேல சிறுசா இருக்காங்க பேசிட்டியா? இது வாழக்கீழியர்களா? வாழக்கீழியர்கள் அவங்க அந்த மாதிரி. இப்ப சனத்குமாரர்கள் ஏன் சின்ன குழந்தைகளாவே இருந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் அவங்க பிறவியே அப்படிதான் மாதாஜி. சில பேர் ஏன் இப்ப கருடன் பறக்குறாரு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது. பிறவி எடுத்ததே அப்படிதான். இல்ல அவங்க பிறவியே அப்படிதான். இப்ப சில பேர் பெருசா இருக்கிறாங்க, சில பேர் சின்னதா இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிறவி எடுத்தாங்க. அந்த வெரைட்டி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. காரணம் சொல்லப்படல. ஏன் ஊர்வசி இவங்க எல்லாம் ஏன் அழகா இருக்கிறாங்க, அந்த மாதிரி பிறவி அவங்க அவங்க கர்ம வினை அந்த மாதிரி அதனால எடுத்தாங்க. இவங்க முனிவர்கள் சின்ன முனிவர்கள். அகஸ்தியர் குள்ளமா இருக்கிறாரு, குட்டியா இருக்கிறாரு அகஸ்தியர் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் குட்டி. அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் எல்லாம் பெருசா இருக்கலாம், இருந்தாங்களோ என்னவோ தெரியல. விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், வால்மீகி இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்களோ அப்பியரன்ஸ்ல, அந்த மாதிரி அவங்க பிறவியே சின்ன பிறவியா எடுத்திருக்கிறாங்க. ரொம்பவும் குட்டியா இருக்கிறாங்க மாதிரி. அதான் கேள்வி. இல்லைன்னா யாரும் கேக்குறது இல்ல. ஆச்சரியமா இருந்து. இல்ல அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் என்னன்னு தெரியலையா மாத்தாச்சு. காரணம் விவரிக்கப்படல. அவங்க சின்ன முனிவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு குட்டியா இருந்திருப்பாங்க. வாழக்கீழியர்கள். இந்த குள்ள மனிதர்கள் பத்தி எல்லாம் காமிக்ஸ்ல படிப்போம்ல மாத்தாச்சு. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இப்ப பல 84 லட்சம் ஜீவராசிகள் குள்ள மனிதர்களோ என்னவோ, அதுல அவங்க முன்னேறி இருக்கலாம். காரணம் என்னன்னு தெரியல மாதாஜி. பலவிதமான ஜீவராசிகள் அவங்க ஒருத்தர். அதுக்கான காரணம் எங்கேயும் விளக்கப்படல. வாழக்கீழியர்கள் ஏன் குள்ளமா இருந்தாங்கன்றதுக்கான காரணம் தெரியல, விளக்கப்படல. ஒரே ஒரு கொஸ்டின் மாதாஜி. இது வந்து என் ஃப்ரெண்டு நான் கூட சொன்னாங்க. அவ என்ன சொல்றா, இந்த உலகம் வந்து இப்படி இந்த எல்லாம் கொடுத்து, இந்த ரிசோர்சஸ் எல்லாம் கொடுத்து கடவுள் ஏன் படைக்கப்பட்டிருக்காருன்னா நம்ம எல்லாம் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தானே படைச்சிருக்காங்க. நம்ம இன்னொருத்தர் மேல பொறாமப்பட வேண்டாம், நம்மளுக்கு இது கிடைக்கலையேன்னு ஏங்க வேண்டாம். ஆனா நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறத அதை அனுபவிக்கலாம். ஏன்னா அவ கோவிலுக்கு போகும்போது கூட நல்ல பட்டுப்புடவை கட்டின்னு வருவா. கேட்டா சுவாமி நம்மளுக்கு கொடுத்துருக்காருல, இதை நம்ம சாமி காட்டணும்ல, அதனாலதான் நான் இப்படி வருவேன்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவா கோவிலுக்கு கூட. ஏன்னா சுவாமி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, நம்ம அதை வந்து கடவுள்கிட்ட நன்றி சொல்ற மாதிரி. இப்ப ஒரு கிஃப்ட் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம கட்டி அவங்க கிட்ட காமிக்கும் போது they'll be very happy இல்ல. அதே மாதிரி கடவுள் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காரு, நம்ம இத அத வந்து அனுபவிச்சு அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ்ல அவ சொல்லுவா.
எனக்குமே இது கரெக்ட் தானே. நம்ம வந்து இன்னொருத்தரோட கரெக்ட் பொருளை தான் மாதாஜி. ஆசைப்படக்கூடாது. பாருங்க, இது கரெக்ட் தான். நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம அனுபவிச்சு நல்லா தான் அதுல தப்பே கிடையாது. இங்க தப்பு எப்ப தெரியுமா வருது? இது இல்ல எனக்கு அது நிரந்தரம் பௌதிகத்துல போய் அது இன்ட்ரெஸ்ட்ல வந்துரும். இல்ல. எனக்கு அதாவது பௌதிகத்துல இது இன்ட்ரெஸ்ட். இது பாருங்க, இது கொடுக்கப்பட்டா நான் போட்டுக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அது இல்லைனாலும் அழக்கூடாது. அந்த அது ரைட். மனப்போக்குவத்தை வளர்த்துக்கணும். இந்த உலகத்துல கொடுக்கப்படுற விஷயங்கள்லாம் எடுக்கப்படும், அதுக்கும் தயாரா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் மறைக்கப்படும், எடுக்கப்படும், விடுக்கப்படும். இத புரிஞ்சு என்னுடைய குறிக்கோள் அவனை அடையிறது தான். இது கிடையாது. வெறுமனே பட்டுப்படையே கட்டிக்கினே கடைசி வரைக்கும் சில சினிமா நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களுடைய அந்த சுகபோகங்களை விடவே மாட்டாங்க. வயசானா சரி இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற எண்ணத்துக்கே வர மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த சுகபோகங்கள்லே இருக்கணும்னு நினைப்பாங்க. சுகபோகங்கள்ல ஒரு பாயிண்ட்ல விட்டு ஆகணும், நான் விடணும், விட்டு நான் கிருஷ்ணர் மேல என் மனசை தியானிக்கணும். பக்தர்களான நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? நான் என்ன நினைக்கிறேன் சொல்றேன் பாருங்க. இது எனக்கு என்ன சொல்ல கொடுக்கப்பட்டது? உன் கடமெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய குருதேவனுடைய போதனை அதுதான். என்னுடைய தந்தை வயசாயிட்டார்ல, பிரச்சாரத்தை கூட ஒரு பக்கத்துல நித்தி தான் ஆகணும். பிரச்சாரத்தை கூட நித்தி கடைசி நேரத்துல, எனக்கு தெரிஞ்சு கடைசி நேரத்துல உயிரை விடுற பெரிய பெரிய பக்தர்கள்லாம் 64 மாலை ஜெபம் பண்றாங்க. தினமும் 64 மாலை ஜெபம் பண்ணணும். நம்முடைய மனதை திருவடியில வைக்கணும். நீ என்னன்னா பண்ணு. இப்போ ஒரு பெரிய பக்தரை கிட்ட நாங்க பேசணும், நானும் என்னுடைய கணவரும். நீங்க செய்யறதெல்லாம் சரிதாம்மா, இதை பண்றோம், அதை பண்றோம். சரி சரி சரி, அதெல்லாம் சரி. அந்தே நாராயண ஸ்மிருதி வரா மாதிரி பாத்துங்க. நாளைக்கு கிளாஸ் அதான். நீங்க என்னன்னா பண்ணுங்க. உலகத்துல பட்டு புடவையே கட்டிங்க, இல்ல பட்டு புடவையோட பனாரஸ் ஊசினா பனாரஸ் கூட கட்டிங்க, தங்கம் போட்டுங்க, வெள்ளி போட்டுங்க, வைடூரியம் போட்டுங்க, எல்லாமே போட்டுங்க. கடைசி நேரத்துல உங்க மனசு கிருஷ்ணருடைய திருவடியில இருக்குதான்னு பாத்துங்க. அவ்வளவுதான். இதுலயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பட்டுப்புடவையிலே உட்காந்துச்சிங்கன்னு வச்சுங்க, அடுத்த புடவையில நீங்க பட்டுப்புடவை மேக்கர் ஆயிடுவீங்க, இல்ல பட்டுப்புடவை வியாபாரி ஆயிடுவீங்க, இல்ல எதனா அதுல சிக்கிடுவீங்க. பட்டுப்புடவை இருந்தா கட்டிக்கிறோம், இல்லைன்னா கட்டல, அவ்வளவுதான். அதுவே அது குறிக்கோள் இல்லை. புரியுதுங்களா? பௌதிக விஷயங்கள் கொடுக்கப்பட்டா சரி எடுத்துக்கிறோம், ஆனா அதுவே என் பர்பஸ் இல்லை. அதுல அவங்க தெளிவா இருந்தா சரி, அவங்க அதுல தெளிவா இருந்தா சரி. புரியுதா? இருந்தா அது அனுபவிக்கிறதுல தப்பு இல்லை. அனுபவிப்பதுதான் குறிக்கோளும் கிடையாது. ஆமா, அது ரைட். அது அனுபவிப்பதுதான் குறிக்கோளும் கிடையாது. எப்போதும் ஒரு எண்ணம் இருக்கணும், அவனை திருப்திப்படுத்துறது தான் எந்த குறிக்கோள். இன்னைக்கு இருந்தா நான் என்ன சொல்லுவேன், இந்த பௌதிக இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடு. இந்த 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 ஆசை அதெல்லாம் இது பண்ணிட்டு தானே வரணும் அப்படி மாதாஜி. அது வரணும். அது வரும். எப்ப வரும்னா அவன் மேல தீவிர பாசம் வரும்போது தான் வரும். இது அழியக்கூடிய உடல் மேல நான் இவ்வளவு முக்கியத்துவம் தூக்கி போடு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். புரியுதா உங்களுக்கு? புரியுது மாதாஜி. இல்ல நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதானே அடுத்ததுக்கு முன்னேற முடியும். அதாவது நான் என்ன சொல்லுவேன், சிலதெல்லாம் விட்டாதான் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இன்னொன்னு வரும்னு சொல்லுவேன். ஆனா அவ இப்படி சொல்லுவாளா? திருப்பி எனக்குமே இது ரைட்டா சொல்றது பார்த்தா ரைட்டா தான் இருக்கும். ஆனா நான் இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப பட்டு புடவை பைசா இருந்துச்சு, நமக்கு வாழ்க்கை ஃபுல்லா சேர்த்து நிறைய பட்டு புடவை சேர்ந்துச்சு, இருக்கிறத கட்டி கீச்செல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அது அளவுக்கு மேல அதிகமா இருக்குதா, பட்டு புடவையே எடுத்து கொடுத்துருவேன். வா இந்த எடுத்துக்கோ, யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்து நீயும் கட்டிக்கோ. அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் வருமா? இது எனது இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டது, என்ன அளவுக்கு மீறினதை நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மனப்பக்கத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க பக்தர். இவங்க பாதுகாப்பா அதை ஒரு சேஃப் லைன்ல போயின்னுக்குறாங்க. எப்பவும் விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் மனநிலை எப்படி இருக்கணும்னா, இருந்தாலும் இல்லை ஒன்றும் இல்லை, இல்லைனாலும் நான் அதே கிருஷ்ண ஜபத்தை பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பட்டுப்புடவை மெயின்டைன் பண்றதுல நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அது ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துங்க லேடிஸ்லாம். அதை எடுத்து வச்சு போய் நான் அந்த நேரம் ஒரு 2 மாலை ஜபம் பண்ணலான்னு தோணும் எனக்கு. இதெல்லாம் என்னத்துக்கு இதை தூக்கி விசிறி அடிச்சுட்டு 4 புடவை வச்சு மீதெல்லாம் தூக்கி விசிறி அடிக்கணுன்ற எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஏன்னா மெயின்டெனன்ஸ், டைம் வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட் ஆகுது. ஒரு சுமாரா அசிங்கமா பிச்சைக்காரி மாதிரி காட்டாம ஓரளவு ரெஸ்பெக்டபிளா இருந்து அதுக்கு ஒரு
அதுக்கு மெயின்டெனன்ஸ் போதே, நமக்கு டைம் போகுது, பணம் போகுது. இதெல்லாம் யோசிக்கும் போது யாரு இப்போ வயசு ஆக ஆக நமக்கு ஓரளவு வயசு ஆயிட்ட பிறகு தாங்க எடுத்துங்க, நான் சிம்பிளா இருக்க போறேன் அப்படின்ற முடிவுக்கு நாம் வரணும். இல்லைன்னா பட்டுப்படம் மெயின்டெனன்ஸ்ல வாழ்க்கை போயிடும். அவங்க என்னைக்காவது வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போறாங்களோ என்னவோ அந்த குறிப்பிட்ட நபர். புரியுதா மாதாஜி நான் சொல்றத? புரியுது புரியுது. போதும், அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. ஓகே மேம். அதான் நீங்க பயன்படுத்திக்கங்க, அதை விடுறதுக்கும் தயாரா இருக்கணும். அதுவே நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள் கிடையாது. நன்றி சொல்லலாம், சரி பட்டுப்புடவை கொடுத்ததுக்கு நன்றி. நீ பட்டுப்புடவை கொடுக்கலனால நான் நன்றி சொல்வேன். ஏன்னா எனக்கு பட்டுப்புடவை மேல இருக்கிற பற்ற நீ நீக்கணும்னு நினைக்கிற. புரியுதா? பட்டுப்புடவை எனக்கு கிருஷ்ணர் கொடுக்கலனால நான் நன்றி சொல்லணும். பட்டுப்புடவை கொடுத்ததுக்கு நன்றி சொல்றது ஒரு கருத்து. பட்டுப்புடவை கொடுக்கலனாலும் நான் கிருஷ்ணர் மேல நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு இந்த பௌதிக விஷயங்கள் மேல இருக்கிற பற்ற நீ எடுக்கிறியா கிருஷ்ணா, நன்றி அப்படின்னு சொல்லணும். அது தைரியம், அது பக்தி. இவங்க பக்தி கிடையாது. இந்த அம்மா யாரோ சொல்றீங்களா, அவங்க பக்தி கிடையாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அது சரின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அவங்க சொன்னது சரின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து ஃபர்தரா எனக்கு பட்டுப்புடவை கிடைக்காது அப்படின்றதுக்காக போய் நன்றி சொல்றாங்க. பக்தர்கள் வந்து பகவான் பட்டுப்புடவே கொடுக்கலனாலும் பகவானை நேசிப்பாங்க. இதுதான் பக்தர்களுக்கும் அபக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அபக்தர்கள் வந்து தக்க வைக்கணும், இந்த பட்டுப்புடவை அடுத்த பிறவிலையும் எனக்கு கிடைக்கணும்னு போய் அவங்க அதை காட்டி நன்றி நன்றின்றாங்க. நம்ம அப்படி கிடையாது. நீ பட்டுப்புடவையை கொடுக்கலனாலும் நன்றி சொல்வேனா. அதனுடைய காரணம், எனக்கு அந்த பட்டுப்புடவை மேல இருக்கிற பற்று நீ எடுத்துட்ட. எனக்கு பற்று உண்மையில வரணும், இது மேல வரக்கூடாது. நீங்க கட்டிக்க சொல்ற, நான் கட்டிக்கிறேன், ஆனா என் விருப்பம் உண்மையிலதான் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு பக்தர் தெளிவுக்கு வராங்களோ அவங்க பக்தர்கள். இவங்க பண்றது தப்பும் இல்லை ரைட்டும் இல்லை, அவ்வளவுதான். அவங்க பக்தர் கிடையாது. நீங்க சொல்றவங்க பக்தர் கிடையாது. பக்தருடைய மனநிலையை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். புரியுதா? இதை திருப்பியும் நீங்க அசை போட்டு பாருங்க, அப்ப புரியும். லலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. வல்கியர்கள் இந்த பேரால வந்து தேவர்களின் பத்தினிகள் அனாதிகளா சிறைப்பட்டிருந்த தேவர்களின் பத்தினிகளை அவர் காப்பாற்றான்னு வருது மாதாஜி. அது யாரு மாதாஜி? அது பகவான். வாழக்கில்யர்கள் காப்பாத்தல. அதுக்கு கீழே வந்து போட்டிருக்குது அசுரர்களின் மாளிகைக்கு. பகவான் வந்து பல அவதாரங்கள்ல வந்து எந்த அவதாரம்னு அவங்க குறிப்பிடல. தேவர்களுடைய பத்தினியர்கள் எல்லாம் அசுரர்கள் அப்பப்ப தூக்கின்னு போயிடுறாங்கல்ல, அப்ப பகவான் காப்பாத்துறாரு. அது எந்த அக்கேஷன்லன்னு அவங்க குறிப்பிடல. இப்ப பாருங்க, கிருஷ்ணர் லீலையில கூட அவர் வந்து நரகாசுரனை கொன்று பல ராணிகளை அவரே திருமணம் செய்து கொள்கிறார். அந்த மாதிரி நிறைய தேவர்களுடைய மனைவிகளையும் திருடி கொண்டு போகும்போது பகவான் காப்பாத்துறாரு. அது எங்க எப்போன்னு எல்லாம் போடல. ஹரே கிருஷ்ணா. லலிதா சுந்தரி மாதாஜி. எஸ் மாதாஜி, பிரணாம் மாதாஜி. இப்ப நீங்க சொன்னீங்க, ஆக்சுவலா உங்களுக்கு உங்க குருநாதர் வந்து சொன்னாரு, ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து அந்த கால ஸ்மிருதி இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படின்னு. ஆக்சுவலா நீங்க எல்லாம் ஒரு பக்தி வாழ்க்கையில ஃபேமிலியா எல்லாத்துலயுமே அந்த பக்தி வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப என்னை மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு எப்ப அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. இந்த நிமிஷம் இருக்கலாம், அடுத்த நிமிஷம் இருக்கலாம், எப்ப வேணாலும் இருக்கலாம். அப்ப வந்து எந்த நிலையிலையும் அந்த ஸ்மிருதி இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதாஜி பண்ணணும்? அதான் நாளைக்கு கிளாஸ் மாதாஜி. அதான் இல்ல நாளைக்கு கிளாஸ். அதான் இப்ப நம்ம வந்து நம்முடைய மரண காலத்தையே நிர்ணயிக்க முடியாத சூழ்நிலை தான் எல்லாருக்குமே இருக்குது. அட்லீஸ்ட் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்றோம். ஆனா நீங்க சொல்றது சரிதான். நாளைக்கு நாம மரணத்தை வெல்லும் கலைன்னு நாளைக்கு ஒரு கிளாஸ் கொடுக்க போறேன். அதுல முழுசா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே மாதாஜி. மாதாஜி, ஆனா அது ரெக்கார்டிங் மட்டும் ஒண்ணே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு நரசிம்ம சரி சதுர்தசி. கரெக்ட் மாதாஜி, டெம்பிள்ல இருப்பேன், ஹெட்போன் போட்டுட்டு தான் கேட்பேன். எனக்கு டவுட்ஸ் கேட்க முடியாது. மரணத்தை இப்ப உங்களுக்கு ஒரு சுருக்கமா சொல்றேன். அதனாலதான் பக்தர்கள் வந்து இப்ப பரீட்சித் மகாராஜருக்கு வந்து 7 நாள்ல மரணம்னு தெரிஞ்சதுனால 7 நாள்ல பாகவதம் படிச்சாரு. நீங்க கேக்குறீங்க, கரெக்ட் தான். இப்ப எனக்கு 7 நாள்ல மரணம்ன்றது எனக்கு தெரியாது. 7 நிமிஷமா, 7 நாளா, 70 வருஷமா நமக்கு தெரியாது. நான் என்ன பண்றது, எப்போதும் ரெடியா இருக்கணும். எப்பொழுதும் குரு பரம்பரையில சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்டுக்கொண்டு தயாராக இருக்க வேண்டும்.
சரி, கடமையை செய்யணும், ஸ்திரீ தர்மம் இருக்கு, அதை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பகவான் கிட்ட போறதுக்கு தயாராகிறதுக்கு கூட எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. எப்ப போறேன்னு எனக்கு தெரியாது. சீக்கிரம் கூட போயிடலாம், அடுத்த வருஷம் போயிடலாம், இந்த 2 நாள்ல போகலாம். அப்ப என்ன பண்ணலாம்? எப்போ நாமஸ்மரணம் தான், நாம ஜபம் தான். நாம தயாராக இருப்போம். சரி, எனக்கு அந்த அந்த வாய்ப்பு கிடைச்சா நான் முழுக்க முழுக்க அவர் மேல கவனம் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி நான் திட்டம் தீட்டுறேன். இந்த திட்டமே என் கைக்கு கொடுக்கப்படலைன்னாலும் இப்ப இந்த க்ஷணம் நான் போன உயிரை விட்டுறணும் அப்படின்னா நான் ரெடி. எல்லாருக்கும் பயமா இருக்குல்ல? இல்ல மாதாஜி, கண்டிப்பா இல்ல. பயம் இல்லைன்ட்டாங்க லலிதா. நான் ரெடி அப்படின்னு நிக்கணுமா? இந்த ஹனுமான் ஹனுமான் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? ஹனுமானுடைய தோற்றம் பாத்தீங்கன்னா இப்படி உட்காந்து இருப்பாரு. இந்த ஓட்ட பந்தயத்துலாம் மக்கள் இப்படி ஆன் யுவர் மார்ச் கெட் போடுறதுக்கு செட் ரெடியாக. ரெடி அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம ரெடியா தான் இருக்கணும். ஏன்னா மரணம் என்பது எந்த நேரத்துல வேணா சம்பவிக்கலாம். நமக்கு டைம் கொடுத்தா அந்த 64 மாலைக்கு போவேன் நான் கண்டிப்பா. இப்போ வந்து முடியல, ஏன்னா குழந்தை, குட்டி, பரிவாரம், கடமைகள் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்ப நான் பண்ண மாட்டேன், நான் இப்பவே வானப்பிரஸ்தம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பெண்கள் சொல்ல முடியாது, ஆண்கள் சொல்லலாம். தீவிரமான பக்தி வந்து ஆண்கள் வந்து சந்நியாசம் மேற்கொள்ளலாம். அப்படி வர முடியாது. அதுக்காக கடமைகளும் சொல்லப்பட்டிருக்கு. கடமைகளோட சேர்த்து நீங்க என்ன காரியம் பண்ணீங்கனாலும் அந்த கதான் எத்கரோஷி எத்தஷ்னாஷி எஜ்ஜுகோஷி ததாஷி எத் தபஸ்யாசி கௌந்தேய தத் குருஸ்வமத்தர்ப்பணம். நீ என்ன காரியம் பண்ணாலும் அதுல கிருஷ்ணர் 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 சேர்த்துரு, அவ்வளவுதான். 0 தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே. பக்கத்துல 1 போட்டுக்கோ, அப்பதான் அதுக்கு வேல்யூ உண்டு. ஆனால் நாம செய்யற எல்லா காரியத்திலையும் கிருஷ்ண உணர்வோட செய்யறோம். நமக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டால் பரீட்சத் மகாராஜர் போல 7 நாளும் பாகவதம் கேட்டு மேல போயிடலாம், அவ்வளவுதான். அதான். அதனால எப்போதும் தயாரா இருக்கணும்ன்றது ஒரு முக்கியமான ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒரு கொள்கை தீவிர பக்தர்களுக்கு. மற்றவங்க எல்லாம் மெதுவா வாங்க, ஏதோ பஜன் கிளப்பிங்னு ஒண்ணு இருக்கான், அதுல வாங்க இதுல வாங்க, மெதுவா 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 மேபி 10 ஜென்மம் கழிச்சு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பஜன் கிளப்பிங்ல இருந்து போறவங்க எல்லாம் 10 ஜென்மமோ 20 ஜென்மமோ. நம்மெல்லாம் இந்த ஜென்மத்திலே போனோம்னு முயற்சி பண்ணோம்னா தீவிரான பக்தி யோகேன எஜயத்தே புருஷம் பரம். நன்றி. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, அந்த பக்தி வினோத் தாக்கூருடைய அந்த இது அன்னைக்கு பிரகலாத் மகாராஜ் கிளாஸ்ல சொன்னீங்க மாதாஜி, அது கொஞ்சம் அனுப்பிடுறேன் மாதாஜி, அனுப்பிடுறேன் கண்டிப்பா. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? நாளை வகுப்பு வழக்கம் போல நடைபெறும். மாலை வந்து ஒரு பெண்கள், இளம் பெண்கள் இல்ல திருமணமான கணவன் மனைவிக்கான பிரச்சனைகள் பற்றி ஒரு வகுப்பு இருக்கிறது. அதனால அனைவரையும் அந்த வகுப்புக்கு வரவேற்கிறேன். ஆங்கிலத்துல இருக்கும். தயவுசெய்து யாருக்கெல்லாம் ஆங்கிலம் தெரியுமோ அவங்க எல்லாம் வாங்க. வாஞ்சா கல்பதர்பஸ கிருபா சிந்துभ्येवच पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमः. வைஷ்ணவ பிருந்தகி ஜெய். நன்றி. ஹரே கிருஷ்ணா. Thank you.